வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சுவையான தேங்காய் சாதம் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அதேமாதிரி இப்போ செஞ்சு காட்டுறேன். முதல்ல 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சாதம் சுவையாகவும் இருக்கும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் கலந்து நல்லா காயணும். காஞ்சோணும் பட்டை இலை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போடணும். அதெல்லாம் நல்லா பொரியணும். தேங்காய் சாதம் நிறைய பல வகை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், இது டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சோன்னா பூண்டு போடணும். முழு பூண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் இது நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும் எண்ணெயில். நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வீட்டில் செய்கிறதுலாம் நான் போடுறேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் சமையல். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடணும். 4 பல் பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இதுதான் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. கூட பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன். வேணா நீங்கள் கேரட் கூட போட்டுக்கலாம். நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணுங்க. கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், தேங்காய் சாதம் செய்ய தெரியாதா யாருக்கும்னு. செய்ய தெரியும் தாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல. அதுக்காக அவங்களுக்காக நான் போடுறேங்க, அதை ஈஸியான முறையில். இப்போ தேங்காய் பால் 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா 1.5 கப்பு தேங்காய் பாலும் 1.5 கப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப்பு தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் 2 கப்பு அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் 1/2 ஹவர். நான் இன்றைக்கி பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி போடுறேன். நல்லா கொதி வந்தோன்னே போடுங்க அரிசி. இந்த தேங்காய் பால் சாதம் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டைமும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் இதுக்கு. ஏன்னா 2 விசில்லாம் விட்டால் குழஞ்சிடும். ஒரு விசில் மட்டும் போதும். இப்போ ஒரு விசில் வரப்போகுது. வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் போயிட்டோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடி. சுவையான எங்கள் வீட்டு தேங்காய் சாதம் ரெடி. எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி. நான் போயிட்டு வரேன். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு வரேன். பாய்.